வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன் மேச ராசிக்கு பார்ப்போம். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கூடும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். குடும்ப சூழ்நிலை அவ்வளோ சுமூகமாக இருக்காது. உற்றார் உறவினர்களால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகும், தவிர்க்க இயலாது. கோவில் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வருவீங்க. அந்த வழிபாட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்பவும் போராடி வீடு மனை இதெல்லாம் சில பேர் வாங்குவாங்க. போராடி தான் வாங்குற மாதிரி இருக்கும், எளிதாக அமையாது. வீட்டு சம்மந்தமான செலவுலாம் ரொம்ப கூடும். சில பேருக்கு வாகனம் வாங்கி அதனால கஷ்டப்படுவாங்க. அது மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. ஏற்கனவே வாகனம் வச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பராமரிப்பு செலவுலாம் ரொம்ப கூடும். தாயாரோட நல் உறவை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகள் படிப்பு நலன் விஷயத்தில் ஒவ்வொன்றையும் போராடி தான் செய்ய வேண்டி வரும். ஆனால் முடிவில் நல்ல முன்னேற்றமும், படிப்பில் உடல் நலனில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முடிவு நல்லாயிருக்கும். கடன் நடைமுறை வாழ்க்கையை எந்த வகையிலையும் பாதிக்காது. சிலர் அடமானம் வச்சிருந்த நகைகள்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோனை முழுமையாக அடைச்சி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். அந்த கடனை வச்சு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஈஸியாக பெறலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலம். விரோதி எதிரிகளால் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அமைதியான சூழல் காணப்படும். கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு இதெல்லாம் உடனடியாக முடிவுக்கு வராது. கொஞ்சம் இழுத்து தாமதமாக முடிவுக்கு வரும். லாட்ரி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் கை கொடுக்காது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் அமையும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலகட்டம் இது. உங்கள் பெற்றோரோட உடல்நிலையில் கூடுதல் அக்கறை தேவை. நம்ம கேர் எடுத்துப்போம். அந்த கேர் எடுத்துக்கிறத தாண்டி கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நண்பர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. சில புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த புது நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பண வரவு தாராளமாக இருந்தாலும் பண விரயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அது தவிர்க்க இயலாத ஒரு செயலாக இருக்கும். சுய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதனால் முயற்சியுடையான் நிகழ்ச்சி அடையான்ற மாதிரி முயற்சிகளை அதிகப்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெறுங்கள். சயன சுகம், தூக்கம், நிம்மதி இதெல்லாம் சிறப்பாக அமையும். வெளிநாடு பயணம் போகணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த பயணம் சிறப்பாக அமையும். சிலர் நகை, வீட்டுக்கு உண்டான பொருட்கள், அது ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகிள்ஸ் வாங்கி மகிழ்வார்கள். தந்தையாருடன் நல் உறவும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். இந்த மேசராசிக்காரங்களுக்கான பரிகாரம் புதன் கிழமை அல்லது வியாழக்கிழமையில் நீங்கள் பெருமாளை வழிபட்டு வந்தால் இடர்பாடுகள் நீங்கி சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர். மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும். நம்ம தினமும் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சீப் உபயோகப்படுத்தலாம். சிவபெருமான் வழிபாடு குருவுக்கு பிரீத்தியாக அமையும். அது ஒரு சிறந்த வழி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மாதம் அமாவாசை எண்ணெயில், அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை, ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு. திதி திவசம், நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு வகையான பிரீத்தி தான். மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வழிபடலாம். சந்தனம் குருவோட அம்சம். சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும். அரச மரத்து விநாயகர் வழிபாடு. அரச மர கன்று எங்கேயாவது கோவிலில் நடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து அரச மரத்தை வேரை சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னாக்கா, அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும். அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும். அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு,
ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு உகந்த ஒரு நடைமுறை அது. குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதும் மூக்கும். அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்லருள் செய்வார். சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் தீபத்துக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும், குருவுக்கான பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம். அவர் வேற ஒரு குரு. அவர் ஒரு 4 பேருக்கு குருவாக இருந்தவர். ஆனால் அவர் தெற்கு பார்த்தவர். நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறதோட பலன் ஒன்று கிடைக்கும். என்னென்னா, தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம்லாம் நல்லா கிடைக்கும். அது ஓகே. ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா, ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ, இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அந்த குருவுக்கு பரிகாரம் செய்யலாம். பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான், அவருக்கும் பண்ணலாம். யானை வந்து குருவோட அம்சம். யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க, பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.